Find the value of the determinant 1 log y to the base x, log z to the base x, log x to the base y, 1 log z to the base y, log x to the base z, log y to the base z, 1. If x, y, z not equal to 1. Solution. இந்த determinantக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதை நம்ம டெல்டான்னு அசியூம் பண்ணிக்கிறோம். Let delta is equal to. இப்போ இந்த 1 எல்லாம் நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம். எப்படி ரீப்ளேஸ் பண்ண போறோம்னா இந்த log வர்ற மாதிரி எடுக்கணும். அப்போ we know that log a to the base a is equal to 1 ன்னு தெரியும். அதே நேரத்தில் இங்க logன்னு சொல்லி ஒரு லெட்டர் பேஸ்ல ஒரு லெட்டர் இருந்ததுன்னா இதை நம்ம ரெண்டா செப்பரேட் பண்ணலாம் பாருங்க. log x to the base y is equal to இப்படி எழுதுனா நியூமரேட்டர்ல log x to the base ஒரு யூனிக் பேஸ், அதே மாதிரி log y to the base e அப்படி எழுதலாம். அப்ப இப்படி எழுதுனா இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் பாருங்க. இதுல இந்த 1 1 1 இருக்கிறத மட்டும் சப்ஸ்டிட் பண்ண வேண்டாம், மீதி எல்லாத்தையும் எழுதிக்கிடுங்க. இந்த 1க்கு பதிலாக ஃபர்ஸ்ட் லைன்ல log x to the base சேர்த்துக்கிடுவோம், செகண்ட்ல வந்து log y to the base y சேர்த்துக்கிடுவோம், தேர்ட்ல வந்து log z to the base z சேர்த்துக்கிடுவோம். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி திரும்ப யூஸ் பண்ணுவோம். அப்போ log ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணும்போது இங்க log x to the base e divided by log x to the base e, இங்க ரெண்டு சேமா இருக்கனால இப்படி எழுதலாம். நம்ம இங்க எழுதும்போது log y to the base e log x to the base e சொல்லலாம். இங்க log z to the base e divided by log x to the base e சொல்லலாம். இங்க log x to the base e divided by log y to the base e சொல்லலாம். இங்க log y to the base e divided by log y to the base e சேம் சொல்லலாம். log z to the base e by log y to the base e சொல்லலாம். இங்க log x to the base e சொல்லலாம். log z to the base e, அடுத்தது log y to the base e to the divided by log z to the base e, இங்க log z to the base e divided by log z to the base e. இப்ப நம்ம இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ அவ்வளத்தையும் 1 by log x to the base e எடுக்கலாம், செகண்ட் ரோ அவ்வளத்துலயும் log y to the base e எடுக்கலாம், அப்படி காமன் எடுக்கலாம் பாருங்க. அப்ப take 1 by log x to the base e from row 1, 1 by log y to the base e row 2 ல இருந்து எடுக்கலாம், 1 by log z to the base e row 3 ல இருந்து எடுக்கலாம். அப்ப எடுத்தோம் சொன்னா என்ன நடக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ரோல 1 by log x to the base e எடுத்தாச்சு, செகண்ட் ரோல 1 by log y to the base e எடுத்தாச்சு, தேர்ட் ரோல log z to the base e காமன் எடுத்தாச்சுன்னா அப்போ ஃபர்ஸ்ட் ரோல இருக்க வேண்டியது log x to the base e இருக்கும், இங்க log y to the base e இருக்கும், log z to the base e இருக்கும். இங்க log x to the base e இருக்கும், log y to the base e இருக்கும், log z to the base e இருக்கும். இங்க log x to the base e இருக்கும், log y to the base e இருக்கும், log z to the base e இருக்கும். இப்ப நம்ம பார்த்தோம் சொன்னா காலம் 1 எல்லாம் சேமா இருக்கு, காலம் 1 2 3 எவ்வளவு ஐடென்டிக்கலா இருக்கு, காலம் 1 காலம் 2 காலம் 3 ஆர் ஐடென்டிக்கல். அப்போ ரெண்டு காலம் இல்ல ரெண்டு ரோ ஐடென்டிக்கலா இருந்தாலே டிட்டர்மினன்ட் வேல்யூ 0. அப்ப வெளியில இருக்குது அப்படி இருக்கட்டும், இதோடைய வேல்யூ 0ன்னு போட்டுக்கலாம். அப்ப 0 to anything equals 0. அப்போ வேல்யூ ஆஃப் த டிட்டர்மினன்ட் இஸ் 0.